இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. ஏன்னா இப்ப அரசியல் இருக்கிறவங்க அண்ணாவை மறந்துட்டாங்க. அண்ணா ஆரம்பிச்ச கட்சியும் அண்ணாவை மறந்து சுயநலமா மாதிரி பல வருஷம் ஆச்சு. அண்ணா பேர்ல இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனா நாம அவரை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு சில பேர் இவங்களை மட்டும் சொல்ல, ஒரு புதிய கட்சிக்காரர் கூட நான் லேசா சொல்லலாம்னு பாக்குறேன். இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இன்றைக்கு அண்ணா திமுக மேல தொட்டுட்டாரு. இனிமேல் சும்மா இருக்க முடியாது என்ற எல்லாமே அண்ணா திமுக வந்துருச்சு. என்ன உங்களுக்கெல்லாம் தெரியும், மறந்திருக்க மாட்டீங்க. நீ இவ்வளவு திட்டம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லிருக்கீங்களா? புதிய கட்சி ஆரம்பிச்சவங்க நாங்க இந்த கொள்கையோடு இருக்கோம், இந்த திட்டம் செயல்பட போறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், சர்க்கார்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல அம்மா கொண்டு வந்த திட்டம் மடிக்கணினியை போட்டு உடைச்சாங்க. மதுரையில தான் மடிக்கணினி உடைத்து அந்த படத்தை ஓட விடாம நம்ம நிறுத்தணும். அதுக்கப்புறம் தான் மாத்தினாங்க. நீங்க முதல் நலத்திட்டம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீர்களா, ஏற்றுக்கொள்ளவில்லையா? இப்படிப்பட்ட கட்சியிலே இருக்குதான் அதிமுக. இன்னைக்கு மாண்பு எடப்பாடியார் வழிவோடு இருக்காரு. சட்டமன்றத்தில் 1 மணி நேரம் பேசினாலும் ஸ்டாலினால பதில் சொல்ல முடியல.